இதுதான் ரன்னிங் நூலு. சில பேர் விரல்ல எல்லாம் சுத்திக்கிட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுவாங்க. நான் அது போல எல்லாம் நூலெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே ரன்னிங் நூல் கை உள்ள இருந்தே வர மாதிரி வச்சுக்குவேன். இப்போ நான் ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ லூப் வழியா ஊசி இருக்கு. இந்த ரன்னிங் நூலை ஊசியில இது போல மாட்டிட்டு மெதுவா இழுப்பா செயின் கிடைச்சாச்சு. மறுபடியும் ஊசியில நூல் மாட்டுறேன். ரன்னிங் நூலை மெதுவா வெளியே எடுக்கிறேன். செயின் கிடைச்சாச்சு. சில பேர் ரொம்ப டைட்டா போட்டுருவாங்க. அப்ப அந்த ஊசி செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்துருவோம். அடுத்த ஸ்டிச் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப லூஸாவும் போடக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் போடக்கூடாது. மீடியமா இருக்கணும். அதாவது அந்த ஊசி அந்த லூப் வழியா போயிட்டு இப்படி அடுத்த செயினை எடுத்துட்டு வர அளவுக்கு அந்த லூஸ் இருந்தாவே போதும். அதிகமான லூஸ் எல்லாம் வைக்க வேணாம். லூப் இதுதான் இந்த லூப்பு. எப்பவுமே ஊசியில இருந்து அந்த லூப் வெளியே வரவே கூடாது. அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டே போகணும். ஃபர்ஸ்ட்ல செயின் ஸ்டிச் எல்லாம் போடும்பொழுது அந்த லூப்ல இருந்து கழன்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க நமக்கு வரல அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாம் விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகா வந்துடும். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம்லலாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துதான் நான் குரோஷேவே கத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, நான் செயின்ஸ் போட்டுட்டே போறேன். ஃபர்ஸ்ட்ல பழகும்போது செயின் ஸ்டிச்சு எவ்வளோ வரைக்கும் உங்களால போட முடியுமோ போடுங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம போடுறது கரெக்டா வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. ஒரு ஒரு டைமும் நீங்க போட்டு போட்டு பிரிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. குரோஷே போட்டு போட்டு நம்மளுக்கு அந்த செயின் ஸ்டிச்சு அழகா வர வரைக்கும் அந்த போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ எல்லா செயின் ஸ்டிச்சும் பாருங்க ஒரே அளவாவே இருக்கு. இப்போ மறுபடியும் பாருங்க லூப் வழியா எடுக்கிறேன், ஒரு செயின் வெளியே எடுக்கிறேன். இப்படியே நம்ம போட்டுட்டே போகலாம். எவ்வளோ அளவுக்கோ நம்மளுக்கு தேவைன்னாலும்